ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேத்தேக். இந்த வீடியோவில் இந்த ஃபால் சீசனில் என்னென்ன அனிமே ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அக்டோபர் 1 லெட்ஸ் பிளேன்ற ஒரு அனிமே ரிலீஸ் ஆகுது. இந்த அனிமே ஒரு ரொமான்டிக் காமெடி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஜானரில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு கேம் டெவலப்பர் பொண்ணு அவரோட ஃபஸ்ட்டு கேமை டெவலப் பண்ணுறா. அது ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீமை விளையாண்டு பார்த்துட்டு ஃபஸ்ட் ரிவ்யூ கொடுக்கறதுனால என்னென்ன இஷ்யூ ஆகுதுன்றது தான் இந்த அனிமையோட கான்செப்டாக இருக்குது. இதில் முக்கியமாக அவங்க ரெண்டு பேரும் நெய்பர்ஸாக வேறு மாறுறாங்க. ஸோ இந்த அனிமையில் மொத்தம் 12 எபிசோட் இருக்குது. கிரன்ச்சிரோல ஸ்ட்ரீம் ஆகுது. இங்கிலீஷ் டப்பா அவைலபிளாக இருக்குது. அடுத்ததா காகுரியா பெட்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் ஸ்பிரிட்ஸ்க்கான அனிமையோடைய சீசன் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு பொண்ணு அவங்க கிராண்ட் ஃபாதர் வாங்கின லோனை திருப்பி பே பண்ணுறதுக்காக லோன் வாங்கினவங்க கிட்டே போய் ஒர்க் பண்ணுறா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பொண்ணால் கோஸ்ட் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ இதில் என்னென்ன இஷ்யூ நடக்குதுன்றது தான் இந்த அனிமையோட கதை. ஸோ இதில் மொத்தம் 12 எபிசோட் இருக்குது. இங்கிலீஷ் டப் சீக்கிரம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. கிரன்ச்சிரோலில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது அக்டோபர் 2 த மான்ஸ்டர் வாண்ட்ஸ் டு ஈட் மீக்கான அனிமே ரிலீஸ் ஆகுது. இதில் ஒரு ஐஸ்கோல் கேர்ள் ஒரு கடலுக்கு நடுவில் மாட்டிக்கிறா. அது அப்போ ஒரு மர்மெய்ட் வந்து ஒரு மான்ஸ்டர் கிட்டேருந்து அவளை காப்பாற்றுது. ஆனால் ஒரு ட்விஸ்ட்டாக அந்த மர்மெய்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை வந்து நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட போகிறேன்னு சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஜேர்னி தான் இந்த அனிமே ஸ்டோரியாக இருக்கா. இதில் மொத்தம் 13 எபிசோட் இருக்குது. அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது அக்டோபர் 9. அடுத்தது அக்டோபர் 4 ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3 ரிலீஸ் ஆகுது. இதில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கீம் ஆர்க்கையும் ரெட் சர்க்கஸ் ஆர்க்கையும் கவர் பண்ணுறாங்க. இதில் கிட்டத்தட்ட 12 13 எபிசோட் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரன்ச்சிரோலில் தான் ஸ்ட்ரீம் ஆகுது. இதில் ரீஜனல் டப்பா பார்த்தா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா டப்புமே அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க மை ஹீரோ அகாடமியோட ஃபைனல் சீசனில் இது ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் டெக்குவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஃபைனல் வில்லன்ஸான லீக் ஆஃப் வில்லன்ஸ் கூட ஒரு அல்டிமேட் பேட்டில் இறங்குறாங்க. இந்த சீசனில் மொத்தம் 11 எபிசோட்ஸ் இருக்க போகிறதாகவும் இது கிரன்ச்சிரோலில் ஸ்ட்ரீம் ஆகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் டப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த டெய்ல்ஸ் ஆஃப் த வெட்டிங் ரிங்கோட சீசன் 2 ரிலீஸ் ஆகுது. சேத்துவும் ஹேமியும் இந்த சீசனில் அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த மிஸ்டீரியஸான வெட்டிங் ரிங்ஸை தேடி இதில் மொத்தம் 12 எபிசோட் இருக்க போதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரன்ச்சிரோலில் ஸ்ட்ரீம் ஆகுது. இதுலேயும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் டப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2 இயர் எட்டர்னிட்டியோட சீசன் 3யும் அக்டோபர் 4 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் மொத்தம் 22 எபிசோட் இருக்க போதாக சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரெசென்ட் ஏராஸா ஆர்க்கை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடாப்ட் பண்ண போகிறதா. இது கிரன்ச்சிரோலில் ஸ்ட்ரீம் ஆகுது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி டப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஃபூஷின்ற இம்மார்டல் பாய் ப்ரெசென்ட் வேர்ல்டில் கண்வெடிச்சு ஹியூமன்ஸோட லைஃப் எப்படி இருக்குன்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த அனிமையோட கான்செப்டாக இருக்குது. அடுத்ததாக டொஜிமா வாண்ட்ஸ் டு பி எ காமன் ரைடருக்கான அனிமே ரிலீஸ் ஆகுது. இதில் 40 வயசான நம்ம ஹீரோ அவரை காமன் ரைடராக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. கடைசியில் அவரே ஒரு ஃபேக் ராபரி கேஸில் மாட்டுறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன கான்சிக்வன்ஸ் நடக்குதுன்ற ஸ்டோரியாக இருக்குது. மொத்தம் 24 எபிசோட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரன்ச்சிரோலில் ஸ்ட்ரீம் ஆகுது. இப்போதைக்கு ரீஜனல் டப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. தமிழ், ஹிந்தி இன்னும் சொல்லலை. அடுத்ததாக டூரிங் ஆஃப்டர் த அப்போகலிப்ஸ்க்கான அனிமே ரிலீஸ் ஆகுது. இதில் 2 பொண்ணுங்க சேர்ந்து அப்போகலிப்டால் அழிஞ்சு போன ஜப்பானை சுற்றி பார்க்குறது தான் ஸ்டோரியாக இருக்குது. மொத்தம் 12 எபிசோட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரன்ச்சிரோலில் ஸ்ட்ரீம் ஆகுது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி டப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக கிங்டமோடைய சீசன் 6 ரிலீஸ் ஆகுது. இதில் குவின்னோ ஜோவான கிங்டமோடைய பேட்டிலில் இந்த சீசனில் காட்ட போகிறாங்க. இதில் மொத்தம் 13 எபிசோட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் டப்ஸ் அவைலபிளாக இருக்குது. கிரன்ச்சிரோலில் ஸ்ட்ரீம் ஆகுது. அடுத்ததாக மை ஃப்ரெண்ட் சிஸ்டர் ஆஸ் இட் ஃபார் மீக்கான அனிமே ரிலீஸ் ஆகுது. இதில் ஒரு ஹைஸ்கூல் பையனுக்கும் அவனுடைய ஃப்ரெண்டோடைய சிஸ்டருக்கும் இருக்க ஒரு க்ரஷ்ஷான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 12 எபிசோட் இருக்குது. கிரன்ச்சிரோலில் ஸ்ட்ரீம் ஆகுது. இப்போதைக்கு இங்கிலீஷ் டப் அவைலபிளாக இல்லை. ஆனால் சீக்கிரமாக இங்கிலீஷ் டப் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது த பேனிஷ்டு கோர்ட் மெஜிஷியன் எய்ம்ஸ் டு பிகம் அ ஸ்ட்ராங்கஸ்ட்கான அனிமே ரிலீஸ் ஆகுது. இதில் ஒரு வீக்காக இருக்க மெஜிஷியன் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் இருக்க டீமை விட்டு வெளியேறி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக தான் ஸ்டோரியாக இருக்குது. கிரன்ச்சிரோலில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் டப்பும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது அக்டோபர் 5 உமாசாமி சிண்ட்ரெல்லா கிரே கோரோடைய பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஹீரோயின் அடுத்தடுத்து அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை சொல்கிறாங்க. இதில் நம்பர் ஆஃப் எபிசோட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. டப்பிங் அவைலபிளாக இருக்குது. கிரன்ச்சிரோலில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக டெஜ்மன் பிரேட் பிரேக்கோடைய அனிமே ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் நியூ ஜென்ரேஷனில் அடுத்த கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிரன்ச்சிரோலையும் பிரைம் வீடியோலையும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த சீசனில் மாஸ்டர் ஸ்டேஷன் ஆர்க்கை கவர் பண்ணுறாங்க. மொத்தம் 12 எபிசோட் இருக்க போதாக சொல்லியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இது அவைலபிளாக இருக்க போது. கிரன்ச்சிரோலில் அவைலபிளாக இருக்க சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அனிமேஷன் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்ததாக அல்மாசான் வாண்ட் டு பி எ ஃபேமிலிக்கான அனிமே ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் 2 ஃபியூச்சரிஸ்டிக்கான ஜப்பானில் இருக்க 2 சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரோபோ ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரோபோ அவங்க 2 பேரும் பேரண்ட்ஸை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃபேமிலி பாண்டிங் பற்றி ஸ்டோரியாக இருக்க போது சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 எபிசோட் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிரன்ச்சிரோலில் அவைலபிளாக இருக்க போது. அடுத்தது அக்டோபர் 6 மை ஸ்டேட்டஸ் அஸ் அசசின் ஆப்வியஸ்லி எக்ஸீடிங் மை ஸ்கில்ஸ்க்கான அனிமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ப்ரெசன்ட் வேர்ல்ட்லேருந்து இன்னொரு வேர்ல்டுக்கு சமன் ஆகிறாங்க. அந்த வேர்ல்டுக்கு போகும்போது அவங்க எல்லாருக்குமே பவர்ஸ் கிடைக்குது. அதில் ஹீரோவுக்கு ரொம்ப வீக்கான பவர் கிடைக்குது. ஆனால் அவர்கிட்ட ஒரு ஹிடன் எபிலிட்டி இருக்குது. அந்த ஹிடன் எபிலிட்டி யூஸ் பண்ணி
அந்த நாட்டு ராஜாவுடைய சூழ்ச்சியிலேருந்து தப்பிச்சாரா இல்லையான்ற ஸ்டோரி இருக்கு. இதில் மொத்தம் இப்போதைக்கு 4 எபிசோட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் டப்பும் சீக்கிரமாக வந்துடும் சொல்லியிருக்காங்க. கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்கு. அடுத்ததா அக்டோபர் 7ஆம் தேதி கேம்ப் ஃபயர் குக்கிங் நடந்த வேர்ல்டுக்கான சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் டுசியாஷி அவருடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாரு. இந்த தடவை குக் பண்ணி எந்தெந்த மிஸ்ட்ரி கிரியேட்டர்ஸையும் காட்ஸை வின் பண்ண போகிறான்றத ஸ்டோரியாக இருக்க போகுது. மொத்தம் 12 எபிசோட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு டப்பிங் டிஷஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. ஆனால் கிரன்ச்சி ரோலில் இது அவைலபிளாக ஆக போகுது. அடுத்தது அக்டோபர் 8ஆம் தேதி டிராகன் ராஜா 2 த மோனஸ் ஐக்கான அனிமே ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு மேண்டரின் அனிமே, சைனீஸ் அனிமே தான். இதில் டிராகன் எம்பையரான பிரான்சன் ஃப்ளேமை வின் பண்ணதுக்கப்புறம் லூ மிங்ஃபி அடுத்ததாக டிராகன் எம்பையரான லேண்ட் அண்ட் மவுண்டன்ஸை ஃபேஸ் பண்ணுறது ஸ்டோரியாக இருக்க போகுது. மொத்தம் 24 எபிசோட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு டப்பிங் டிஷஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. ஆனால் கிரன்ச்சி ரோலில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அடுத்தது அக்டோபர் 8ஆம் தேதி தி டார்க் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே ரிலீஸ் ஆகுது. இதோட பிளாட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொனஹான்ற ஒரு பொண்ணு ஒரு ஸ்டோரி எழுதுறா. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறா. அவள் அந்த எழுதின ஸ்டோரியில் ரீஇன்கார்னேட் ஆகிறா. எல்லாரும் யோசிப்போம் ஹீரோ என்ன சொல்லிட்டு, ஆனால் அவள் ஒரு வில்லனஸாக அதுக்குள்ளே ரீஇன்கார்னேட் ஆகிறா. அவளால் எழுதப்பட்ட அந்த வில்லனஸோட ஸ்டோரியை அவளே சேஞ்ச் பண்ணுறது தான் அந்த கதையாக இருக்குது. இப்போதைக்கு இதில் எத்தனை எபிசோட் இருக்குன்னு சொல்லலை. ஆனால் இது கிரன்ச்சி ரோலில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அக்டோபர் 10ஆம் தேதி அடுத்ததாக த லாஸ்ட் ப்ளோசம்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. இதில் ஒரு ஓல்டு பிரிசன் அவரோட ஃபைனல் டேஸில் இருக்கும்போது ஒரு டாக்கிங் ஃப்ளவர் அவர்கிட்ட பேசுது. அது மூலமாக அவருடைய பாஸ்டில் நடந்த எல்லாமே ஒரு ரீவைண்டாக போகுது. இதுதான் ஸ்டோரியாக இருக்க போகுது. அடுத்தது அக்டோபர் 12ஆம் தேதி லில் ஸ்மிஸ் வேம்பியர் கான்சாக்ரைட்னுக்கான அனிமே ரிலீஸ் ஆகுது. இதில் லூனான்ற ஒரு டிரான்ஸ்ஃபர் வேம்பியன் வேறு ஒரு ஸ்கூல்லேருந்து வந்திருக்க பொண்ணு சரியாக பிளட்டை சக் பண்ண முடியாதனால அவள் கிளாஸில் இருக்க பையன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ட்ரெயின் பண்ணுறான். அவங்க 2 பக்கம் கணக்கிற அந்த ரொமான்சிக் காமெடிக்கான அனிமேவாக இது இருக்க போகுது. மொத்தம் இதில் எத்தனை எபிசோடு இருக்குன்றதுன்னு கன்ஃபார்மாக சொல்லலை. டப்பிங் டீட்டெயில்ஸும் அவைலபிளாக இல்லை. கிரன்ச்சிரோட ஸ்ட்ரீம் ஆகுது மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அக்டோபர் 21ஆம் தேதி மான்ஸ்டர் ஸ்ட்ரைக் டெத் வாஸ் ரீலோடுன்னு சொல்லிட்டு ஒரு அனிமே ரிலீஸ் ஆகுது. இது பிளாட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இதில் ரெண்டுன்ற ஒரு பையன் அவன் ஹோம் டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகிறான். அவனுக்கு பழசு எல்லாமே மறந்து போயிடுது. அவன் அந்த ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு கேம் விளாட்ற மாதிரி இருக்கு. அதில் அவன் ரியல் லைஃப்பில் ஒரு எல்லா மாஸ்டர்ஸையும் எதிர்கொள்ளணும். அதில் அவன் ஜெயிச்சாதான் அவனோட மெயின் மெமரிஸ் எல்லாமே அவனுக்கு கெயின் ஆகும் போகுது. இதில் மொத்தம் இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக 13 எபிசோட் இருக்குதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது அக்டோபர் 27ஆம் தேதி டிஸ்னியோடைய ட்விஸ்டர் வண்டர்லேண்டோடைய சீசன் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அனிமேல யூ எமனாவன்ற ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு மிரர் மூலமாக ப்ரெசன்ட் வேர்ல்டில் இருந்து மேஜிக்கல் நைட் ரேவன் காலேஜ்ன்ற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறா. அங்கே அவள் டிஸ்னியோடைய ஐகானிக் வில்லன்ஸ் எல்லாத்தையும் எதிர்கொள்கிறா. இந்த சீசன் 1ல் அவள் குயின் ஆஃப் ஆர்ட்ஸை எதிர்கொள்கிற மாதிரி தான் ஸ்டோரி இருக்குது. இப்போதைக்கு 8 எபிசோட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிஸ்னி ப்ளஸ் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஆனால் மோஸ்ட்லி எல்லாத்தையும் டப்பிங் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம டிசம்பர் மாதம் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட அனிமேஸ் இருக்குது. எல்லாமே முக்கியமான அனிமே. அதில் பார்க்கும்போது ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக்கோடைய சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குயின்ஷி ஹாங்கோ நிக்கோலா டெஸ்லாவோ இந்த சீசனில் ஹேடிஸ் அண்ட் பிசில் ஹப்பை எதிர்கொள்ள போகிறாங்க. இந்த ஆர்க்கில் லேனோஸையும் காமிச்சிருந்தாங்க. அவர் யார் எதிர்கொள்ள போகிறான்றதான் க்யூரியஸாக இருக்குது. இது வரைக்கும் கன்ஃபார்மாக எத்தனை எபிசோட் இருக்க போதும் சொல்லலை. நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் இது ஸ்ட்ரீம் ஆக போகுது. இங்கிலீஷ் டாப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து டிசம்பர் 5ஆம் தேதி ஜுட்சு கேட்ஸனுடைய எக்ஸிக்யூஷன்ற மூவி ரிலீஸ் ஆகுது. இதில் அவங்க ஷிபியா ஆர்க் இந்த இன்சிடென்ட்டை ஷார்ட் பண்ணி ஒரு மூவியாக கொடுக்குறாங்க. 2 மணி நேரம் மூவி இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே கல்லிங் கேம்ஸோடைய அடுத்த சீசன் கல்லிங் கேம்ஸோடைய முதல் 2 எபிசோட்ஸ் இதை அட்டாச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது கிரன்ச்சி ரோலில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இங்கிலீஷ் டப்ஸ் கன்ஃபார்மாக இருக்க போகுது. அவ்வளோதாங்க ஃபால் சீசனில் வரப்போகிற அனிமையை மிஸ் பண்ணியிருந்தாவோ தப்பாக சொல்லியிருந்தாவோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.